ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கடைக்கு வானதி வந்திருக்காங்க. வானதி நம்ம நிலாவை நீங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி, அங்கேருந்து நிலாவே இறங்கி வந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆள் அவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வானதி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அவங்களுக்கு இருக்க வசதிக்கு எங்கள் வீட்டில் இருக்கணும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு வேலை தேடி வந்தாங்க. அவங்கள மாதிரி உனக்கு எதுலையாவது கமிட்மெண்ட் இருக்கா? நீயும் படித்து காலேஜ் முடிக்க போகிற, என்னத்தில் கமிட்மெண்ட் வச்சுருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. சொன்னோன்னே வானதிக்கு கோவம் தலைக்கு ஏறி கையில் இருந்தது எதையோ தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு வானதி கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக கல்யாணம் முடிஞ்சாங்கல்ல நிலாவும் சோழனும், அவங்க 2 பேரும் வண்டியில் வெளியில் வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பூவை பார்த்தோன்னே நிலா கேட்குறாங்க. அப்போ நம்ம சோழன் பூவை வாங்கி தர்றாரு. ஏன் நீங்கள் வச்சு விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. அப்புறம் நிலாவுக்கு சோழன் வச்சு விட்றாரு. வச்சு விட்டதுக்கப்புறம் 2 பேருமா வண்டியில் உட்காந்துட்டு அந்த பூ விற்கிற அம்மாவுக்கு 100 கேட்டாங்க, 50 கேட்டாங்க. அவர் 100 சும்மா கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நிலா இதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு வாங்குங்க கோயில் போவோம் அப்படின்னு. கோயிலில் இந்நேரம் நட சாத்தியிருக்கும், நம்ம இந்நேரம் போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அண்ணன்ட்ட கோயில் போகிறோம்னு சொல்லி தானே வந்தோம், இப்போ நீங்கள் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. இருக்கட்டும் பரவாயில்ல, நீ இந்நேரத்தில் என்ன ஆசைப்படுறியோ அதை சொல்லு, நான் உனக்கு அதை வாங்கி தரேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம கல்யாணம் ஆன அன்னைக்கு நம்ம என்னென்ன நடந்துச்சோ அதை நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடையில் குல்ஃபி விற்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில். அங்கே போய் குல்ஃபி வாங்கி தராங்க. 2 பேருமா வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்குறாங்க. 2 பேருதையும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிடையில் நம்ம சோழன் சொல்கிறேன், இதெல்லாம் கனவா நிஜமானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வானதியை காட்டுறாங்க. வானதி நினச்சிக்கிட்டாங்க போல் அவங்க அப்பா பெரிய வருமானக்காரன்னு. அவர்கிட்ட போய், எப்பா எனக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, காசுக்கு நான் எங்கேம்மா போவேன், அவங்க வெளிநாடு போயிட்டு வந்த கடனே நான் கட்ட மாட்டாமல் இருக்கேன், உனக்கு படிப்பு செலவை பார்க்க மாட்டாமல் இருக்கேன், மெடிக்கல் வச்சு தரவா? எனக்கு தெரியாதுப்பா, நீ எங்கே லோன் வாங்குவே ஏது லோன் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் சொந்தமாக வச்சு தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க மகன் சொல்கிறாரு, எப்பா அவள் கேட்குறான்ட்டு நீ வாட்டுக்கு எங்கேயாவது லோனுக்குன்னு வாங்கி மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்துறாப்பா, ஏன்டா நீ வேறு அவள் சொல்கிறான்னு நான் கேட்பேனாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கிட்டு நிலாவையும் சோழனையும் அனுப்பிச்சிட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ பல்லவனும் பாண்டியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ, ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்பை பார்த்து ஒவ்வொன்றா பல்லவன் சொல்ல நம்ம பாண்டி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கை காலெலாம் வலிக்குதுடா, போதும்டா அப்படின்றாங்க. வானே இதை பண்ணுவோம், இந்த ஒரு புறா பறக்கும்ல அந்த மாதிரி நம்ம பெட்டில் டெக்கரேஷன் பண்ணுவோனே அப்படின்னு. நீ இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறேன். இந்த பாருனே ஃபோனில் வந்திருக்கு பாருனே, இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைண்ணே, நீ சும்மா உட்காந்துருண்ணே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நிலாவும் சோழனும் வண்டியில் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டு இருக்கையிலே சோழன் பூரிப்பு தாங்க முடியல. அதோட நாடகம் முடியுது.